ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். ஆயினும் தேவன் வாக்குத்தத்தம் செய்த வாரிசு ஈசாக்கு என்பதால் ஆபிரகாம் தன் சொத்துக்களின் முழு பங்கையும் ஈசாக்குக்கே கொடுத்தான். மற்ற மகன்களுக்கு பரிசுகளை அளித்து அவர்கள் ஈசாக்கின் அருகில் பிரச்சனைக்கு வராதபடிக்கு கிழக்கு தேசங்களுக்கு அனுப்பி வைத்தான். ஆபிரகாம் 175 வயது வரை வாழ்ந்து நல்ல முதுமையுடனும் நிறைவான வாழ்க்கையுடனும் மரணமடைந்தான். அவனை அவன் குமாரர்கள் ஈசாக்கும் இஸ்மயேலும் ஒன்றாக சேர்ந்து மக்பேலா குகையில் சாரா அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்தில் அடக்கம் செய்தார்கள். ஆபிரகாமின் மரணத்திற்கு பிறகு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு லகாய்ரோயி என்று அழைக்கப்பட்ட துறவிற்கு சமீபமாய் குடியிருந்தான். இந்த அதிகாரத்தில் இஸ்மயேலின் தலைமுறை பற்றியும் குறிப்பிடப்படுகிறது. இஸ்மயேல் 12 குமாரர்களை பெற்றான். அவர்கள் தங்கள் குலங்களாகவும் குடிகளாகவும் வளர்ந்தார்கள். இஸ்மயேல் 137 வயது வரை வாழ்ந்து மரணமடைந்தான். இவ்வாறு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னிடமிருந்து பெரிய ஜனங்கள் தோன்றும் என்ற வார்த்தை நிறைவேறியது. பின்னர் ஈசாக்கு ரெபெக்காவை மணந்து 20 ஆண்டுகள் ஆன போதும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஈசாக்கு தேவனை நோக்கி ஜெபித்தான். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ரெபெக்கா கர்ப்பமானால் அவள் கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் போராடி கொண்டிருந்ததால் அவள் கலங்கினாள். தேவனை விசாரித்த போது தேவன் அவளிடம், உன் கர்ப்பத்தில் 2 ஜனங்கள் இருக்கிறார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். காலம் நிறைந்த போது ரெபெக்கா இரட்டை குழந்தைகளை பெற்றாள். முதல் குழந்தை சிவந்த தோலுடனும் முடியான உடலுடனும் பிறந்தான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். இரண்டாவது குழந்தை ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு பிறந்ததால் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். ஈசாக்கு அவர்களை பெற்றபோது 60 வயதாக இருந்தான். ஏசா வேட்டையாடுவதில் திறமையுள்ள மனிதனாக வளர்ந்தான். அவன் வெளிநிலங்களில் அதிக காலம் செலவிட்டான். யாக்கோபு அமைதியானவன், கூடாரங்களில் தங்கி வாழ்ந்தான். ஈசாக்கு ஏசாவை நேசித்தான். ரெபெக்கா யாக்கோபை நேசித்தாள். ஒரு நாள் ஏசா வெளிநிலத்தில் இருந்து சோர்வாக வந்தபோது யாக்கோபு சமைத்திருந்த சிவப்பு கூழை கண்டான். அப்பொழுது யாக்கோபு, உன் பிறப்புரிமையை எனக்கு விற்றால் நான் உனக்கு உணவு தருவேன் என்றான். ஏசா தன் பிறப்புரிமையின் மதிப்பை உணராமல் அதை யாக்கோபுக்கு கொடுத்து கூழை சாப்பிட்டான். இவ்வாறு ஏசா தன் பிறப்புரிமையை அவமதித்தான். இந்த அதிகாரமானது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மனிதர்களின் தவறுகளினாலும் நிறைவேறும் என்பதையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.